கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமையின் அதிகாலை ஜப வேளையிலே, இந்த ஆசீர்வாதமான ஜப வேளையிலே சங்கீதம் 27 சொல்லப்பட்டிருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை குறித்து, எல்லாவித எதிர்ப்புகள், எல்லாவித எதிரிகளுக்கும் மத்தியிலே, எல்லா சதி சூனியங்களுக்கும் மத்தியிலே எப்படி தேவ பிள்ளைகள் ஜெயமெடுப்பது, வருகிற எல்லா சவால்களையும் சிதறடிக்கிற இந்த வல்லமையான ஜப வேளையை அன்பு சகோதர சகோதரிகள் கருத்தாய் பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா விதமான ஆபத்துகள், நெருக்கங்கள், உங்கள் மாம்சத்தை பட்சிக்க வருகிற பல்வேறு சோதனைகள், உபத்திரவங்கள், அல்லது உங்களை நெருக்கி நிற்கிற எல்லா விதமான யுத்தங்களிலும் அவைகள் உங்களை அழித்து விடுவது போல் எழும்பினாலும் கூட நிச்சயமாய் கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் எழுதும் பொழுதே, அன்பு தேவ பிள்ளைகளே, அவனை சுற்றிலும் இருந்த 1000 பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, எதிராயிருந்த எல்லா விதமான நெருக்கங்கள், யுத்தங்கள், எல்லா விதமான கொடுமையான காரியங்களுக்கும் மத்தியிலே, எல்லா தீங்குகளுக்கும் சத்துருக்களுக்கும் மத்தியிலே எப்படியாய் அந்த தேவ மனிதன் ஜெயம் எடுத்தார் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிற இந்த மகிமையான சங்கீதம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா விதமான சோதனைகளிலும், எல்லா விதமான போராட்டங்களிலும் இருந்து உங்களுக்கு நிச்சயமாய் வெற்றியை கொடுக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நல்லா கவனிங்க. எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்த அந்த அற்புதமான சங்கீதக்காரன் அற்புதமாய் அந்த 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன். எத்தனை ஒரு தைரியமான ஒரு வார்த்தைகள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாய் சொல்ல வேண்டும். இந்த சங்கீதம் 27 இதில் இருக்கிற ஆவியின் பட்டயம் என்கிற சக்தி வாய்ந்த ஒரு வல்லமை, அந்த அக்கினி நிச்சயமாய் உங்களை வெளிச்சத்திலே, சமாதானத்திலே, சந்தோஷத்திலே கொண்டு நிறுத்தும். அதே சமயத்திலே உங்களை நெருக்குகிற எல்லா சத்துருகளும் நிச்சயமாய் சிதறடிக்கப்படுவார்கள், இடறி விழுவார்கள். நல்லா கவனிங்க. கர்த்தரே என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன். என் அன்பு சகோதர சகோதரிகள் சொல்லுங்கள் அப்படியாய். ஆமென். எங்களுக்கு விரோதமா மந்திரம் வச்சிட்டாங்க, மாந்திரீகம் வச்சிட்டாங்க. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சதி செய்கிறார்கள், அல்லது என் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போகும்படியாய் சில நண்பர்கள் போல் வருகிறவர்கள், நல்லவர்கள் போல் வந்தவர்கள் வருகிறவர்கள் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் குடும்பத்திற்கு விரோதமாய் சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். இன்னும் அநேக காரியங்களை என் குடும்பத்திற்கு விரோதமாய் செய்கிறார்கள், அல்லது எங்களுக்கு விரோதமாய் வழக்குகளும் பம்புகளும் அல்லது துர் ஆலோசனைகளும் செய்கிறார்கள், கூட்டம் கூடுகிறார்கள், சதி சற்பனைகளை வணைகிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். நிச்சயமாய் அறிக்கை பண்ண வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைகளை இந்த சங்கீதத்திலே அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிற தேவ ரகசியங்களை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் ஜெயம் எடுப்பீர்கள், எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் வெற்றி சிறப்பீர்கள். நல்லா கவனிங்க. நீங்களும் இதை இப்படியாய் நான் உச்சரிக்கிறது போலவே நீங்கள் உச்சரிக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்க ஸ்டைல்ல சொன்னாலும் கூட இதுதான் அந்த வழிமுறை. நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் எடுக்க, எந்த பிரச்சனையாகட்டும், குடும்பத்திலே குடும்பத்தை, பிள்ளைகளை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்கும்படியாய் யார் யார் என்ன செய்தாலும் சரி, அல்லது அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமான எத்தனை பிரச்சனைகள் உங்களை சூழ நின்று கொண்டிருந்தாலும் சரி, சொல்லுங்கள், கர்த்தரே என் வெளிச்சமும். இந்த ஜெப வேளையிலே சொல்லுங்கள், கர்த்தரே என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன். கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன். எனக்கு விரோதமாய் எத்தனை யுத்தங்கள் வரலாம், சத்துருக்கள் வரலாம், ஆபத்துகள் வரலாம். என் அன்பு
அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தரே என் ஜீவனின், என் வாழ்க்கையின் அரணானவர். ஹல்லேலூயா. என்னை, என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை அரணான பட்டணம் போல, முத்திரிக்கப்பட்ட கிணறு போல, அடைக்கப்பட்ட தோட்டத்தை போல, அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரே பாதுகாக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் சொல்லுங்கள், நான் யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் என்று சத்தமாய் சொல்லுங்கள். விழுந்தார்களோ இல்லையோ, சத்தமாய் சொல்லுங்கள், நிச்சயமாய் விழுந்து போவார்கள். உங்க மாம்சத்தையே பட்சிக்க நெருக்குகையில், அன்பு தேவ பிள்ளைகளே, சத்துருக்களும் பகைஞர்களும் எந்த வகையிலும் வருகிற பொல்லாத கூட்டத்தார் யாவரும் நீங்கள் நிச்சயமாய் நம்ப வேண்டும், கர்த்தரே உங்கள் ஜீவனின் அரணாய் இருக்கும் பொழுது, அவரே உங்கள் ரட்சிப்பும் வெளிச்சமுமாய் இருக்கும் பொழுது யார் உங்களுக்கு விரோதமாய் நிற்க முடியும்? உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் எல்லோரும் இடறி விழுவார்கள். உங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எல்லா வாயையும் நீங்களே ஒரு நாளிலே குற்றப்படுத்துவீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமானுக்கு விரோதமாய் வாயை திறக்கிறவர்கள் அல்லது நீதிமானுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நிச்சயமாய் குற்றவாளிகளாவார்கள். மாற்றமே இல்லை. இன்னும் சங்கீதக்காரன் சொல்லுவது போலவே தைரியமாய் சொல்லுங்கள், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. எத்தனை மகிமையான வார்த்தை! ஐயோ, இந்த கடன்களில் இருந்து எப்படி தப்பிக்க போகிறேன்? ஐயா, இந்த பிரச்சனைகளில் இருந்து நானும் என் பிள்ளைகளும் எப்படி தப்பிக்க போகிறோம்? எங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள் அல்லது எங்களுக்கு வருகிற சவால்களில் இருந்து, குடும்ப பிரச்சனைகளில் இருந்து எப்படி தப்பிக்க போகிறோம் என்று கவலைப்படாதிருங்கள். சொல்லுங்க, எனக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், எங்கள் தொழிலுக்கு விரோதமாய், எங்கள் கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாய், என் பிள்ளைகளின் திருமண காரியங்களுக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும், ஒரு மகா பெரிய கூட்டமாய் கூடி நின்று எங்களை எதிர்த்தாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். இப்படியாய் நீங்கள் சொல்லும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஜீவனின் பலனாய், உங்கள் வாழ்க்கையின் அரணாய் நின்று உங்களை பாதுகாப்பார். நீங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இராது. ஆமென். அவரே உங்கள் ரட்சிப்பும் வெளிச்சமும், உங்களுக்கு கேடகமும் நம்பிக்கையும் கோட்டையும் அரணுமாய் இருப்பார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் வராது. நீங்க சொல்லணும், ஐயா, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றையே கேட்பேன், அதையே நாடுவேன். சங்கீதக்காரன் சொல்றது போல, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அதிகாலையில் எழுந்து இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இப்படியாய் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே, அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய நல்ல வார்த்தையில், அந்த நல்ல வார்த்தையை தியானிக்கையில், ஜெபிக்கையில், தங்கி அவருடைய சமூகத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று நீங்கள் உறுதியாய் நிற்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? தீங்கு நாளில் அவர் உங்களை தம்முடைய கூடாரத்திலே மறைத்துக் கொள்ளுவார். அவரே தமது கூடார மறைவிலே உங்களை ஒளித்து வைத்து உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவதாக இங்கு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, தீங்கு நாள் என்ன வகையில் வந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் குடும்பத்திற்கோ, பிள்ளைகளுக்கோ, அல்லது நீங்கள் செய்து வருகிற தொழிலுக்கோ, அல்லது எந்த காரியங்களிலே தீங்கு நாள் வந்தாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அவர் தம்முடைய கூடாரத்திலே மறைத்து,
உமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, ஓ குளோரி, ஓ உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவார். எல்லா விதமான சத்துருக்களும் உங்களை எங்கே தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதபடி உங்களை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, என் பிள்ளைகளை, என் மகனை, என் மகளை பெயரை சொல்லி ஜெபியுங்கள். என் மகனை, மகளை ஐயா உம்முடைய கூடார மறைவிலே மறைத்து வைத்துக் கொள்ளுவீராக. ஐயா என் பிள்ளைகளை கூடார மறைவிலே ஒளித்து வைக்கும்படியாய், என் தெய்வமே அவர்கள் படிப்பு முடியும் வரையாய், இந்த வாலிப பிராயத்தை, இந்த டீனேஜ் வயதுகளை இவர்கள் கடந்து செல்லும் வரையாய், அல்லது இவர்களுக்கு மேல் நான் அஞ்சுகிற காரியங்கள் நடந்து விடாதபடி, தீதான கூடா நட்புகள் அல்லது தவறான உறவுகள், தவறான நடவடிக்கைகள் இவைகளிலே இவர்கள் எங்கும் அகப்பட்டு கொள்ளாதபடி, என் தெய்வமே இந்த தீங்கு நாளில் என் பிள்ளைகளை நீர் உம்முடைய கூடார மறைவிலே மறைத்து வைக்கும்படியாய், ஐயா உம்முடைய வார்த்தையின்படியே அவர்களை கூடார மறைவிலே ஒளித்து வைப்பீராக. அவர்களை கண்மலையின் மேல் உயர்த்துகிற, ஆமென், மகிமை மகத்துவமாய் ராஜரீகமாய் என் பிள்ளைகளை உயர்த்துகிற அந்த நல்ல நாள் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை ஒளித்து வைத்து மறைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே, ஓ குளோரி, எத்தனை யுத்தம் எழும்பினாலும் சரி, யார் உங்களுக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினாலும் சரி, எத்தனை பேர் உங்களை நெருக்கினாலும் சரி, பட்சிப்பது போல் வந்தாலும் சரி, கர்த்தரே உங்கள் ஜீவனின் அரணாய் இருக்கும் பொழுது எதிர்த்து வருகிறவர்கள் எல்லோரும் சிதறடிக்கப்படுவார்கள். ஐயா அவர்கள் நிச்சயமாய் இடறி விழுவார்கள். இது தேவனுடைய வார்த்தை, சத்தியம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் பாருங்கள், இன்னுமாய் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாய் உயர்த்தப்படும். சந்தோஷமா சொல்லுங்க. இப்பொழுது என் தலை, என் பிள்ளைகளுடைய தலை, என் குடும்பம், என் வாழ்க்கை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாய் உயர்த்தப்படும். என் தேவன் என் தலையை, என் பிள்ளைகளின் தலையை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தினீர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 6ஆம் வசனத்திலே உங்கள் தலை, ஓ உங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாய் உயர்த்தப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் சொல்ல முடியும், கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு ஐயா எனக்கு இறங்கி எனக்கு பதில் அருளும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே என் இருதயம் உம்மில், ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். நீர் கோபத்துடன் உம்முடைய அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே என் சகாயர், நீரே என் ரட்சிப்பின் தேவன். என்னை நெகிழ விடாதிரும், என்னை கைவிடாதிரும். ஒரு தகப்பனிடம் பிள்ளைகள் கெஞ்சுவது போல, ஐயா அன்பாய் கேட்டுக்கொள்ளுவது போல நீங்கள் இப்படியாய் கர்த்தரிடத்திலே கேட்டுக்கொள்ள முடியும். அவர் உங்களுக்கு நிச்சயமாய் எல்லாவற்றையும் போதித்து உங்களை அப்படியே நடத்தி கொண்டு சென்று கண்மலை மறைவிலே வைத்துக் கொள்ளுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, வசனம் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ 10:11, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், ஆமென், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, தைரியமாய் சொல்லுங்கள், எங்கள் ஆண்டவரே, ஐயா நாங்கள் எதற்கும் யாருக்கும் எங்கேயும் எப்பொழுதும் பயப்பட மாட்டோம். ஆமென். என் தகப்பனும் தாயும் இந்த உலகத்திலே என்னை, எங்களை கைவிட்டாலும் என் தெய்வமே நீர் எங்களை சேர்த்துக் கொள்ளுவீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி என்று தைரியமாய் அறிக்கையிடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் தேவ வசனம்
வசனங்களை நீங்கள் அறிக்கையிட தேவன் பட்சமாய் தேவ கிருபைக்குள்ளே, தேவ பிரசன்னத்திற்குள்ளே, தேவன் தருகிற ஆசீர்வாதத்திற்குள்ளே கடந்து வருகிறீர்கள். ஐயா 11 கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். நீங்கள் உறுதியாய் கேட்க முடியும் அன்பு தேவ பிள்ளைகளே. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு போதியும். ஐயா உம்முடைய வழியிலே நான் வலதுபுறம் இடதுபுறம் சகியாமல் நடந்தால் ஒரு நாளும் தோற்று போகவோ அழிந்து போகவோ மாட்டேன். என் சத்துருக்களின் நிமித்தம், என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதைகளிலே என்னை நடத்தும். ஆமென். நீங்களும் நானும் அப்படியாய் கேட்கலாம் அன்பு தேவ பிள்ளைகளே. எதுவும் என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு, ஐயா என் தெய்வமே என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். நானோ பொய் சாட்சி சொல்லுகிறவர்களும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறபடியினால் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் அன்பு தேவ பிள்ளைகளே. இது அற்புதமான தீர்க்க தரிசனம் மாத்திரமல்ல, ஒரு தேவ மனிதனின் வரலாற்றில் நடந்த ஒரு அற்புதமான காரியங்களின் தேவனுடைய அனுக்கிரகத்தின் கிருபையின் வெளிப்பாடு. ஆமென். நீங்களும் நானும் இது போன்ற சூழ்நிலையில் பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு சவால்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இதை நீங்கள் நிச்சயமாய் உங்கள் ஜெபங்களிலே அறிக்கையிட வேண்டும். ஐயா இது ஜெபிக்கிறது போல அல்ல, ஜெப வேளையிலே நீங்கள் அறிக்கையிட வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே. என் தெய்வமே என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். ஓ glory. பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். உங்க பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சொல்லி, நானோ அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு என்று தாவீதின் சங்கீதத்தை முடிக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை தோற்று போக விடாது. ஐயா எத்தனை பேர் சீறினால் என்ன, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உங்கள் வாழ்க்கையை அழித்து விடும் கையாய் எத்தனை பிரச்சனைகள் சீறி வருவது போல் வந்தால் என்ன, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை கொடுமைகள் ஆபத்துகளும் வந்தால் என்ன, நிச்சயமாய் அவர் உங்கள் யாரையும் உங்கள் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடாத நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று நீங்கள் தைரியமாய் சொல்லலாம். இந்த நம்பிக்கை இல்லாதிருந்தால், இதை நான் விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிரச்சனைகளை எல்லாம், ஆமென், உங்கள் குழப்பங்கள், ஆபத்துகள், சவால்கள், குடும்ப பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் சரி, எல்லாவற்றை குறித்தும் ஒரு நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரே என்னை விசாரிக்கிறவர், என் தேவன் என்னை விசாரிக்கிறவர். எத்தனை பேர் எனக்கு விரோதமாய், நான் நம்பி இருக்கிறவர்கள் எல்லோரும் எனக்கு விரோதமாய் இருந்தாலும் என் தேவன் என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதபடி, என் தகப்பனும் தாயும் கூட என்னை கைவிட்டாலும் இந்த கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்று நீங்கள் தைரியமாய் சொல்லும் பொழுது, ஐயா கர்த்தரால் அரவணைத்துக் கொள்ளப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் உங்கள் அருகாமையில் உங்கள் துணையாளராய், தேற்றவாளனாய், உங்கள் உதவியாளராய் உங்களோடே இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தைரியமாய் சொல்லுவீர்கள், கர்த்தரோ நீங்கள் தைரியமாய் சொல்லுவீர்கள், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகிறவர்கள், என் பிள்ளையை, என் மகனை, என் மகளை நெருங்குகிறவர்கள் அவர்களே இடறி விழுவார்கள். கர்த்தர் என் ஜீவனின் அரணாய்
தேவனானவர் நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று நீங்கள் தைரியமாய் அறிக்கையிட முடியும். ஆமென். இப்படியாய் சங்கீதம் 27 நீங்கள் அப்படியாய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படியாய் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஜெப நேரங்களிலே அப்பியாசப்படுத்துங்கள். ஆமென். பிசாசின் கிரியைகள் உங்களுக்கு உரதமாய் எதிராய் உங்களை அழிப்பது போல் வருகிற எல்லா சத்துருவின் வல்லமைகள், எதிரி கூட்டங்கள் எல்லாவற்றையும் இந்த அற்புதமான தேவ வார்த்தைகள் சிதறடிக்கும். ஆமென். தாவீதை போல ஒரு நாளிலே இது போன்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நீங்கள் ஜெயம் எடுத்து நிச்சயமாய் ராஜரீக மேன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆமென். ஒருவரும் அசைக்க முடியாத அற்புதமும் அதிசயமான தேவ கிருபைகளை பெற்று நீங்கள் சிறப்பாய் செம்மையாய் உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கவும் ராஜரீகமான மேன்மைகளை பெற்றுக் கொள்ளவும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை வழிநடத்தும். கர்த்தரே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. உங்க ஜெப வேளையிலே இந்த காரியங்களை இதுவரை நாம் தியானித்தது போல சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு சொல்லி நீங்கள் அறிக்கையிட நிச்சயமாய் அந்த வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது. அது கண்மலை போன்ற உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் நொறுக்குகிறதாய் ஆவியாய் அக்னியாய் கடந்து சென்று எதிர்ப்புகளை பட்சிக்கிறதாய் கடந்து செல்லும். இந்த அற்புதமான ரகசியத்தை என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் வாழ்க்கையிலே ஆபத்து காலங்களிலே, சிக்கல்கள் நெருங்கி வருகிற காலங்களிலே நன்மையாய் பயன்படுத்துங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் விசுவாசம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நாங்கள் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் ஐயா, நீர் நல்லவர், மாறாதவர், என்றென்றுமாய் எங்கள் தேவனாய் இருக்கிற, எங்களை ஒருபோதும் கைவிடாதவராய் இருக்கிற நல்ல தெய்வம் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலும், எல்லா விதமான எதிரி கூட்டங்களுக்கு மத்தியிலே, பல்வேறு பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் மாம்சத்தை பட்சிக்க நெருங்குவது போல் நெருங்குகிறவர்கள் இருக்கிறார்கள் ஐயா. வாழ்க்கையை அழித்து விடுவது போன்ற சத்துருக்களும் பகைஞருமாகிய பொல்லாத கூட்டங்கள் இருக்கிறது. என் தெய்வமே ஐயா, இவர்களை விழுங்கி விடுவது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது. என் தெய்வமே, குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, எல்லா விதமான ஆபத்துகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கும் எந்த விதமான யுத்தம் எழும்பினாலும் ஐயா, உம்மிலே நம்பிக்கையாய் இருக்கிற, அதிகாலையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒருவரும் கெட்டு போகாதபடி என் தெய்வமே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நல்ல சாட்சிகளாய் தங்கி இருக்கும்படியாய் என் தெய்வமே, தீங்கு நாட்களிலே எங்களை, எங்கள் பிள்ளைகளை, என் அன்பு சகோதர சகோதரிகளை ஐயா உம்முடைய கூடாரத்திலே மறைத்துக் கொள்ளுவீராக. எந்த பேலியாளின் மக்களும், எந்த பேலியாளின் மக்களுடைய கைக்கும் இவர்களை விட்டுக் கொடுக்காதபடி, எங்கும் இவர்கள் அகப்பட்டுக் கொள்ளாதபடி, எந்த ஆபத்திலும் இவர்கள் சிக்கிக் கொள்ளாதபடி ஐயா, எந்த கண்ணிகளிலும் சிறையிருப்புகளிலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி என் தெய்வமே, படிக்கிற பிள்ளைகளை, ஆமென், வாலிப பிராயத்தில் இருக்கிற பிள்ளைகளை, டீனேஜிலே இருக்கிற பிள்ளைகளை, அன்பு சகோதர சகோதரிகளின் கணவன்மாரை என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தீங்கு நாளில் அவர்களை ஐயா உம்முடைய கூடாரத்திலே மறைத்து, ஐயா உம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் அவர்களை உயர்த்தும்படியாய், பிள்ளைகளை ராஜரீக மேன்மை பெறுகிறவர்களாய் மாற்றும்படியாய் என் தெய்வமே, இவர்கள் தலையை என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் மேலாக உயர்த்தப்படும்படியாய், இவர்கள் தலைகள், இவர்கள் கொம்புகள் உயர்த்தப்படும்படியாய் என் தெய்வமே, ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மையே நோக்கி பார்க்கிறோம். என் தெய்வமே, நீரே எங்கள் சகாய
மூதாதையர் எங்கள் பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, எங்களை நெகிழ விடாதிரும் ஐயா, எங்களை கைவிடாதிரும். என் தெய்வமே, எங்கள் தகப்பனும் தாயும் எங்களை கைவிட்டாலும் எங்களை சேர்த்து கொண்ட நல்ல தெய்வம் நீர். உம்மை நோக்கி பார்க்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் தேவனாகிய கர்த்தர், ஆமென், ஜீவனுள்ளோர் தேசத்திலே உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய், எல்லா வகையிலும் கனி கொடுக்கிறவர்களாய், ஆமென், 1000 10,000 பேர்களுக்கு மத்தியிலே என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் இவர்களை உயர்த்துவீராக. ஒரு தாவீது எப்படி பல்வேறு பிரச்சனைகள், ஆபத்துகள், போராட்டங்களுக்கு மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர் தாவீதை விடுவித்தது போல, ஆமென், எல்லா சத்துருக்களிலும் இருந்து விடுவித்து அந்த அற்புதமான இளைஞனை ஒரு ராஜரீக மேன்மைக்கு ஐயா சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாய் அவனை உயர்த்தினது போல என் தேவனாகிய கர்த்தர் என் அன்பு சகோதர சகோதரிகளை, இவர்கள் பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் தெய்வமே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாவீது சொன்னது போலவே ஐயா, என் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஐயா உம்முடைய புல் ஆடுகளை போல, எங்கள் நல்ல தெய்வமே, எங்கள் நல்ல மேய்ப்பரே, எங்களை உம்முடைய ஆடுகளை போல, மந்தையின் ஆடுகளை போல நீரே எங்களை மேய்த்து எங்களை காத்து ரட்சிக்கும்படியாய் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் குடும்பங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறீர். ஆமென், விடுகிறீர். இந்த அதிகாலை வேளையிலே நல்ல செய்திகள் கடந்து வருவதாக, ஆமென், எதிர்ப்புகள் மாறுவதாக, துரோகங்கள் அழிவதாக, என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துருக்களும் பகைஞர்களும் பொல்லாதவர்களும் ஆகிய எல்லா எதிரி கூட்டங்களும் சிதறடிக்கப்படும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் தெய்வமே கர்த்தாவே, நீர் எங்கள் வெளிச்சமும் எங்கள் ரட்சிப்பும் ஆனவர். நாங்கள் யாருக்கு பயப்படுவோம்? கர்த்தரே எங்கள் ஜீவனின் அரணானவர். நாங்கள் யாருக்கு அஞ்சுவோம் என்று தைரியமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பரலோகம் திறக்கும்படியாய், பரலோக தேவனுடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் பிசாசின் கிரியைகளும் அழிந்து போவதாக. உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளும் குடும்பமும் கணவனும் ஐயா தாய் தகப்பன் பெற்றோருமாய் குடும்பங்களிலே சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் உண்டாகும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை நடத்தும்படியாய் எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை தைரியமாய் சொல்லுங்கள். இதுல ஒரு பெரிய ரகசியம் என்னவென்று கேட்டீர்களே ஆனால், அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 27 இது ஒரு பவர்ஃபுல்லான சங்கீதம். ஆமென். வல்லமையான எதிர்ப்புகள், ஆபத்துகள், விரோதங்கள், ஆமென், எல்லா பகைகள், பொல்லாதவர்களின் கூட்டங்கள், எல்லா பிசாசின் கிரியைகளுக்கு விரோதமாய் நீங்கள் ஜெயம் எடுக்கிற ஒரு அற்புதமான சங்கீதம். இதை நீங்கள் பயன்படுத்துங்கள், அபியாசப்படுத்துங்கள், நன்றாய் தியானியுங்கள், ஜப வேளையிலே அறிக்கையிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா சத்துருக்களும் எல்லா பிசாசு கூட்டங்களும் மந்திர சூனியங்கள் ஓடு அவைகள் சிதறடிக்கப்படும். நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படியாய் அருணாச்சல் பிரதேசத்தில் இருந்து அப்படி கல்கத்தா வழியாய் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாடெங்கிலும் கூட்டங்களை நடத்துவதற்காய் நல்ல ஆயத்த பணிகளை நடத்த வருகிறோம். தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் ஜெபியுங்கள், எங்கள் கூட்டங்களிலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். ஆமென்.